ஓம் சாந்தி. 28/4/2024 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் 23/10/1999. அவ்யக்த மகா வாக்கியத்தின் தலைப்பு காலத்தின் அழைப்பு, வழங்குபவராக ஆகுங்கள். அதாவது இப்போ உள்ள கால சூழ்நிலைக்கு ஏற்ப இப்போ நாம் எப்படிப்பட்டவராக இருக்கணும் அப்படின்னா, அனைவருக்கும் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்றார். ஏன்னா இன்றைக்கி முழு உலகத்துக்கும் என்ன தேவையோ அதை கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். இன்று சர்வசிரேஷ்ட பாக்கிய விதாதா, சர்வ சக்திகளின் வள்ளலான பாப்தாதா நாலாபுறமும் உள்ள குழந்தைகளை பார்த்து மனம் மகிழ்கின்றார். மதுபனில் நேரில் இருப்பினும் உள்நாடு அயல்நாடு எங்கே இருந்தாலும் நினைவில் இருந்து கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், பார்த்து கொண்டிருப்பவர்கள் அனைவருமே இதயத்தால் எதிரில் இருக்கின்றீர்கள். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் உள்நாட்டில் இருந்தாலும் நேரில் இருந்தாலும் எல்லாருமே அனைவரும் இதயத்தால் பக்கத்தில் எதிரில் இருக்கிறோம் அப்படின்றார். அந்த அனைத்து குழந்தைகளையும் பார்த்து பாப்தாதா மனமகிழ்ச்சி அடைகின்றார். அந்த மகிழ்ச்சி நீங்களும் அடையிறீங்க தானே அப்படின்னு கேட்குறார். பாப்தாதாவும் மனமகிழ்கிறார். இதயத்தில் உள்ள இந்த நிலையான சந்தோஷம் அகிலம் முழுவதும் உள்ள துக்கத்தையே போக்கிடுதான். இந்த உள்ளபூர்வமான மகிழ்ச்சி என்பது ஆத்மாக்களுக்கு தந்தையின் அனுபவத்தை செய்விக்குது அப்படின்றார். ஏனெனில் தந்தையும் சேவையில் துணையாக இருக்கார், அனைத்து ஆத்மாக்களின் சேவகனாக இருக்கார். குழந்தைகளான நீங்களும் கூட தந்தையின் சேவையில் துணையாக இருக்கிறீங்க, துணையாக தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறார். தந்தையுடன் துணையாகி உலக துயரத்தை சுகமாக மாற்ற நல்லதொரு வழிகாட்டும் சேவையில் சதா இணைஞ்சு இருக்கீங்க. பாபாவோட சேர்ந்து உலகத்தோட துக்கத்தையே நம்ம மாற்றி சுகமான ஒரு உலகத்தை கொண்டு வரத்துக்கு பாபா கூட நம்ம சேர்ந்து சேவை செய்கிறோம் அப்படின்றார். சதா சேவகன் அல்லவா நீங்கள் எல்லாருமே அப்படின்றார். நீங்கள் எல்லாருமே சதா சேவை செய்கிறவங்க தானே. 4 மணி நேரமோ 6 மணி நேரம் மட்டுமோ சேவை செய்பவர் கிடையாது. நீங்களாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் சேவை என்னும் மேடையில் பரமாத்மாவோடு இணைந்து நீங்கள் பணியாற்றுகிறீர்கள். நிரந்தர நினைவை போன்றே சேவையும் நிரந்தரமாக செய்பவர்கள் அப்படின்றார். தன்னை நிரந்தர சேவகனாக நீங்கள் அனுபவம் செய்கிறீங்களா? அல்லது 8 மணி நேரம் 10 மணி நேரம் மட்டும்தான் சேவை செய்கிற மாதிரி உணர்றீங்களா? இந்த பிராமண பிறவியே நினைவு மற்றும் சேவைக்காக தான். வேறு என்ன செய்யணும்? இது மட்டுமே போதும் அப்படின்றார். ஒவ்வொரு சுவாசமும் ஒவ்வொரு நொடியும் நினைவும் சேவையும் இணைஞ்சு இருக்குது அப்படின்றார். இணைஞ்சு இருக்கணும் அப்படின்றார். சேவைக்கான நேரம் வேறு, நினைவுக்கான நேரம் அந்த மாதிரி இருக்கா? அப்படி இல்லை தானே அப்படின்றார். நல்லது, சமநிலை இருக்கணும் அப்படின்றார். 100% சேவை எனில் அதே 100% நினைவும் இருக்கா? ரெண்டும் சமநிலையில் இருக்கா அல்லது வேறுபாடு இருக்கா? கர்மயோகின்னா அர்த்தம் என்ன? கர்மாவும் நினைவும் அதே போல் சேவையும் நினைவும் ரெண்டும் சமநிலையில் இருக்கணும் அப்படின்றார். அதற்கு மாறாக சில நேரம் நினைவு அதிகமாக, சில நேரம் சேவை குறைவா, சில நேரம் சேவை அதிகமாக நினைவு குறைவா, அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இந்த உலக நாடக மேடையில் உடலும் உயிரும் இணைஞ்சு செயல்படுதோ அது போல் நினைவு சேவை ரெண்டும் சமநிலையில் இருக்கணும், சேர்ந்து செயல்படணுன்றார். அவ்வாறே நினைவும் சேவையும் இணைந்திருக்க வேண்டும். நினைவு என்பது தந்தையை போன்று தன்னை பற்றிய சுயமரியாதையில் இருப்பது. தந்தை நினைவு இருக்கும்போது இயல்பாகவே சுயமரியாதையும் தானாக நினைவில் இருக்கும். சுயமரியாதையில் இல்லை எனில் நினைவிலும் சக்தி வாய்ந்த நிலை இல்லை என்பதாகும். அதனால் சுயமரியாதையில் இருங்க. சுயமரியாதை என்றாலே தந்தைக்கு நிகராக இருப்பது அப்படின்றார். சம்பூர்ண சுயமரியாதையே பாப் சமான் ஆவதாகும். இவ்வாறு நினைவில் இருக்கும் குழந்தைகள் என்றென்றும் வள்ளலாக இருப்பார்கள். ஏன்னா பாபா எப்படியோ அப்படி தான் குழந்தைகளும். பாபா யாருக்கிட்டேயும் பெறக்கூடிய சுபாவம் பாபா கிட்ட இல்லை, பாபா கொடுக்கக்கூடியவர். அப்போ பாபாவுக்கு சமமாக ஆகக்கூடிய குழந்தைகள் கூட எப்படி இருப்பாங்கன்னா கொடுக்கக்கூடியவராக இருப்பாங்க. அப்போ பெறக்கூடியவர் அல்ல, தருபவரோ தேவதைகள். இன்று பாப்தாதா வள்ளலின் பிள்ளைகள் எவ்வளவு தூரம் வள்ளலாக இருக்காங்க அப்படிங்கிறத சோதனை செஞ்சிட்ருக்காங்க. தந்தை ஒருபொழுதும் பெறுவதற்கான எண்ணம் வைப்பது கிடையாது, தருவதற்காகவே நினைக்கின்றார். பாபா குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுறார்.
ஒருவேளை சொன்னாலும் பழைய அனைத்தையும் கொடுங்கள் அப்படின்னு வேணால் சொல்லுவார். உங்கள்கிட்ட இருக்க பழசெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு பதிலாக புதுசை கொடுத்துருவார். பெறுவதும் தந்தையை பொறுத்தவரை தருவதே ஆகும். பாபா உங்கள்கிட்டேருந்து எதையாவது வாங்குறாருன்னா கூட அது கூட பல மடங்கு உங்களுக்கு நன்மை திருப்பி கொடுக்கறதுக்காக தான். நிகழ்காலத்தில் பாப்தாதாவிற்கு குழந்தைகளின் ஒரு தலைப்பு மிகவும் பிடிச்சிருக்கு. அது என்ன தலைப்பு? அயல் நாட்டவரின் தலைப்பு எது? அந்த தலைப்பு தான் காலத்தின் அழைப்பு அப்படின்னு சொல்கிறார். பாப்தாதா குழந்தைகளுக்காக நேரத்தின் குரல் என்ன என்பதை பார்த்து கொண்டிருந்தார். பாப்தாதாவின் சேவையில் இணைந்தே இருப்பதால் நீங்களும் கூட உலகின் சேவைக்காக பார்க்கின்றீர்கள். ஆனால் பாப்தாதா குழந்தைகளுக்காக நேரத்தின் கூக்குரல் என்ன என்பதை பார்க்கின்றார். நீங்களும் நேரத்தின் கூக்குரலை புரிஞ்சிருக்கீங்க தானே அப்படின்னு சொல்கிறார். பாபா சொல்கிறாங்க, தனக்காக சிந்தியுங்கள், சேவைக்காக சொற்பொழிவு என அதிகம் செய்கின்றீர்கள். ஆனால் தனக்காக தன்னிடமே கேளுங்கள், எனக்காக நேரத்தின் கூக்குரல் என்ன? அப்போ காலத்திற்கு நான் என்ன செய்யணும், காலத்துக்கேற்ப என்னுடைய முயற்சி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்றார். நிகழ்காலத்தில் நேரம் என்ன சொல்கிறது? பாப்தாதா பார்க்குறாங்க, தற்போதைய சமயத்திற்கேற்ப குழந்தைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நேரமும் வள்ளலாக அதிகம் சிந்திக்க வேண்டும். மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக அதிகமாக சிந்திக்கணும் அப்படின்றார். சுய முன்னேற்றம் மற்றும் பிறர் முன்னேற்றம் யாவிலும் அன்பு கலந்த வள்ளல் தன்மை தென்பட வேண்டும். சுயத்திலையும் சரி பிறருடைய முன்னேற்றத்திலையும் சரி அந்த வள்ளல் தன்மை உங்கள்கிட்ட வெளிப்படணுன்றார். பிறர் யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் தர வேண்டும் அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு வரணுன்றார். வள்ளல் என்பவர் எப்போதுமே எல்லையில்லா உள்ளுணர்வுடன் வள்ளலாக முழுமை நிரம்ப பெற்றவராக இருப்பார். வள்ளல் என்பவர் என்றுமே மன்னிப்பின் மாஸ்டர் கடலாக இருப்பாங்க. இதனால் தன்னிடமோ பிறரிடமோ தனது பழைய எல்லைக்குட்பட்ட சமஸ்காரங்களை அவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க. நான் தர வேண்டும், பிறர் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் நான் கொடுப்பேன், அந்த சமஸ்காரம் இருக்கும். ஏதேனும் சமஸ்காரத்தின் வசமாக பீடிக்கப்பட்டிருப்பினும் நான் ஒத்துழைப்பு தர வேண்டும். இவ்வாறு இருக்கும்போது யாரது சமஸ்காரமும் உங்களை ஆக்கிரமிக்காது. பிறர் மதித்தாலும் மதிக்கலைனாலும் நான் மரியாதை கொடுப்பேன். அத்தகைய வள்ளல் குணம் இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்றார். மனதில் நல்ல பாவனை உள்ளது. ஆனால் என்பது கூடாது. நான் தான் செய்யணும், நான் செய்தே ஆக வேண்டும். பிறர் தனது ஒவ்வாத அந்த மாதிரி பேசினாலும் சரி, உங்களை ஏதாவது தேவையில்லாத விஷயங்களை உங்கள்கிட்ட பேசினாலும் நடந்து கொண்டாலும் அதனை நீங்கள் ஏற்றுக்காதீங்க. யாராவது கெட்ட பொருளை கொடுத்தா அதை வாங்கிப்போமா, என்னை வாங்க மாட்டோம்ல. அதனால் உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தைகளை உங்களை பேசினாலும் அதை எடுத்துக்காதீங்க. மனதளவில் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டால் கூட அதை நீங்கள் வாங்கிக்கிட்டதுக்கு சமம். அதனால் பாபா சொல்கிறாரு, அந்த மாதிரி கெட்ட விஷயங்களை நீங்கள் எடுத்துக்காதீங்க. புத்தி வரை கூட செல்லக்கூடாது. மனதளவுலையும் போகக்கூடாது, புத்தி வரை கூட செல்லக்கூடாது. புத்தியால் கூட அந்த விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கக்கூடாது. நல்லது அல்ல தீயது எனும்போது உள்ளத்தாலும் புத்தியாலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அப்படின்றார். மாறாக வள்ளலாகி சுப பாவனை நல் விருப்பங்களையே அவங்களுக்கு கொடுங்க. மற்றபடி அவங்க அனுப்பின அந்த நெகட்டிவை ஏற்றுக்காதீங்க. ஏனெனில் தற்சமயத்திற்கேற்ப உங்களது உள்ளமும் புத்தியும் காலியாக இல்லைன்னா உங்களால் நிரந்தரமாக சேவாதாரியாக ஆக முடியாது. உள்ளமும் புத்தியும் ஏதேனும் விஷயங்களால் நிரம்பி இருந்தால் சேவை என்ன செய்ய முடியும்? பிறகு லௌகீகத்தில் சிலர் 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்வது போல இங்கும் கூட 8 மணி நேரம் 6 மணி நேரம் சேவை செய்பவர்கள் நிரந்தர சேவாதாரி ஆக முடியாது. ஏன்னா மனதாலோ சொல்லாலோ செயலாலோ உறவு முறையிலோ எவ்வகையிலாவது ஒவ்வொரு நொடியும் வள்ளலாகி நீங்கள் சேவை செய்யுங்க. உள்ளத்தை காலியாக வைத்து கொண்டால்தான் பாபாவுடைய சேவையில் துணையாக நீங்கள் ஆக முடியும். உங்கள் மனம் புத்தி சரியில்லைன்னா அது பாபாவுடைய சேவையில் வெற்றி கொடுக்காது அப்படின்றார். அதனால் அந்த உள்ளத்தாலே நீங்கள் காலியாக இருங்க. அப்போ பாபாவுக்கு நீங்கள் துணையாக இருக்க முடியும் அப்படின்றார். உள்ளத்தை எப்போதும் சுத்தமாக வைப்பதால் தான் பாபாவோட இணைஞ்சு உங்களால் சேவை செய்ய முடியும் அப்படின்றார். உங்கள் அனைவருடைய வாக்கு என்ன? கூடவே இருப்போம், கூடவே செல்வோம் தானே அப்படின்றார். மாறாக நீங்கள் முன்னாடி செல்லுங்க, நாங்கள் பின்னாடி வருவோம், அப்படியா நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க? அப்படி கொடுக்கலல்ல. கூடவே இருப்போம், கூடவே செல்வோம், அப்படி தானே கொடுத்துருக்குறீங்க.
அப்போ பாபா கூடவே இருக்கணும், பாபாவுடைய நினைவிலே இருக்கணும், நினைவில் இருந்துக்கிட்டு சேவை செய்யணும். தந்தையின் சேவையின்றி மேலும் எந்த நினைவும் இன்றி இருக்கிறாரோ அந்த அளவு நீங்கள் கூட முயற்சியுடன் இருக்கிறீர்கள். நினைவில் இருக்கின்றீர்கள், ஆனால் முயற்சி மற்றும் கவனத்தோடு இருக்கின்றீர்கள். தனக்கென்ன இருப்பதெல்லாம் என்ன? பரமாத்மாவிற்கு இருப்பதெல்லாம் ஆத்மாக்கள் தானே. அப்போ ஆத்மாக்கள் நம்பர் வாரியாகவே இருக்கின்றார்கள். குழந்தைகளை நினைவு செய்யாமல் தந்தையால் இருக்கவே முடியாது. தந்தை குழந்தைகளை நினைக்காமல் இருக்க முடியுமா என்ன? நீங்கள் இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறார். பாபா சொல்கிறாரு, அடுத்து இது வரைக்கும் என்ன கேட்டீங்க, புரிஞ்சுதான்னு கேட்குறார். நேரத்தின் அழைப்பில் நீங்கள் வள்ளல் ஆக வேண்டும். இப்போ தேவை அதிகமாக இருக்குது. உலகத்தின் ஆத்மாக்கள் அனைவரது அழைப்பும் எங்கள் இஷ்ட தெய்வங்களே அப்படின்னு அழைக்கிறாங்க. இஷ்ட தெய்வங்கள் தானே அப்படின்னு பாபா கேட்குறார். ஏதேனும் ஒரு ரூபத்தில் அனைத்து ஆத்மாக்களும் உங்களை அழைச்சிட்ருக்காங்க, இஷ்ட தெய்வமே அப்படின்னு அழைச்சிட்ருக்காங்க. நீங்கள் இப்பொழுது அனைத்து ஆத்மாக்களின் அழைப்பு எனது இஷ்ட தேவனே தேவியே அப்படின்னு அழைச்சிட்ருக்காங்க. இந்த உலகத்தை மாற்றி இந்த குரல் இந்த உலகத்தை மாற்றி என்ற இந்த குரல் உங்கள் காதில் விழுதா அப்படின்னு கேட்குறார். நீங்கள் எல்லாம் உங்களை தான் அவங்க வணங்குறாங்க, உங்களுக்கு இந்த வார்த்தை உங்கள் காதுக்கு வருதா அப்படின்னு கேட்குறார். பாண்டவர்களே, உங்கள் காதில் விழுதா? நீங்கள் இதை கேட்டுட்டு என்ன செய்கிறீங்க? கேட்ட மாத்திரமே சமாதானம் தர்றீங்களா? ஆம் செய்வோம் என யோசிக்கிறீங்களா? அல்லது அந்த அழைப்பு உங்கள் காதில் விழுதா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு புறம் நேரத்தின் அழைப்பும் இன்னொரு புறம் ஆத்மாக்களின் அழைப்பும் கேட்பதோடு மட்டும் இருக்கா? இஷ்ட தேவனே தேவியே தனது வள்ளல் தன்மையை இப்போது வெளில கொண்டு வாங்க. உங்களை தான் உலக மக்கள் அழைச்சிட்ருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கொடுக்கக்கூடியவர்களாக ஆகுங்க. உங்கள் வள்ளல் தன்மையை வெளியில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போது தர வேண்டும். எந்த ஒரு ஆத்மாவும் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. நம் மூலமாக தான் அவங்க எல்லாமே அடையணும். இல்லையெனில் புகார் மாலை தான் விழும். புகார் செய்வாங்க தானே, இவங்க எனக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு உங்களை புகார் சொல்லிடுவாங்க. அதனால் எல்லாருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடியவர்களாக மாறுங்க அப்படின்றார். தந்தை என புரிந்து தொடர்பை இணைத்தாலும் ஒரே நாளில் அவங்க ஆஸ்தி பெற முடியும். மாறாக ஆம் நன்றாக உள்ளது, ஏதோ ஒரு சக்தி இருக்குது, புரிஞ்சிருக்கு, அப்படி கிடையாது. குழந்தைகளே ஆஸ்திக்கு அதிகாரிகள், புரிபவர்கள் பார்ப்பவர்கள் கிடையாது. நீங்கள் எல்லாருமே ஆஸ்திக்கு அதிகாரிகள். ஒரே நாள் அவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் இவர் என்னுடைய தந்தை அப்படின்னு ஏற்றுக்கிட்டாலே போதும், கண்டிப்பாக ஆஸ்திக்கு அதிகாரி ஆகலாம் அப்படின்றார். நீங்கள் அனைவரும் அதிகாரிகள் தானே அப்படின்றார். நீங்கள் அனைவரும் பிரம்மா குமார் குமாரிகளா அல்லது மாறிட்டே இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறார். நீங்களாம் பிரம்மா குமார் குமாரி ஆயிட்டீங்க இல்லையா அப்படின்றார். யாரேனும் உங்களை மாற்றிவிட முடியுமா? இதுக்கு பிறகு பிரம்மா குமாரிக்கு பதிலாக குமார் குமாரியாக மட்டும் இருங்கள் என்றால் மாற மாட்டீங்க தானே அப்படின்றார். பிரம்மா குமாரி ஆவதால் ஏற்படும் நன்மைகள் எத்தனை? ஒரு பிறவிக்கான லாபம் அல்ல, இது அநேக பிறவிக்கான லாபம். ஆக முயற்சி செய்வது என்னவோ பாதி பிறவி, ஆனால் நீங்கள் பலனோ முக்கால் பிறவிக்கு எடுத்துக்கிறீங்க. லாபமோ லாபம்தான் அப்படின்றார். இப்போ பாப்தாதா நேரத்திற்கேற்ப தற்சமயம் ஒரு விஷயத்தில் முக்கிய கவனத்தை திருப்புறாரு. ஏனென்றால் பாப்தாதா குழந்தைகளுடைய ரிசல்ட்டை பார்த்துட்ருக்கார். ரிசல்ட்டை பார்க்கும் பொழுது தைரியம் மிக நன்றாக உள்ளது, லட்சியமும் மிக நல்லாவே இருக்குது. லட்சியத்திற்கேற்ப இதுவரையிலும் லட்சியம் மற்றும் லட்சணம் இரண்டிற்கும் இடையே வேறுபாடு இருக்கின்றது. அனைவரது லட்சியமும் நம்பர் ஒன்னாக இருக்குது. பாப்தாதா உங்களது லட்சியம் 21 பிறவிகளுக்கு ராஜ்ய பாக்கியம் பெறுவதா? சூரியவம்சி ஆகணுமா சந்திரவம்சி ஆக வேண்டுமா? யார்கிட்ட கேட்டாலும் உடனே கை தூக்குறாங்க, நான் சூரியவம்சி தான் அப்படின்னு கை தூக்குறாங்களாம். யாரேனும் சந்திரவம்சி ஆக விரும்புகிறீங்களான்னு கேட்டால் யாருமே கை தூக்கத்தில் அப்படின்றார். பாபா சொல்கிறார், லட்சியம் அனைவருக்கும் நல்லா தான் இருக்குது, ஆனால் லட்சணம் அது கம்மியாக இருக்குது. லட்சியம் மற்றும் லட்சணம் ரெண்டுலேயும் சமநிலை வேணும் அப்படின்றார். இதில் கொஞ்சம் கவனம் கொடுங்க அப்படின்றார். ஆக நீங்கள் பெறக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது, கொடுக்கக்கூடியவர்களாக ஆகணும். இப்படி இருந்தால் இவர் செய்தால் இவங்க உதவி செஞ்சால் நான் மாறுவேன், இவங்க மாறினா நான் மாறுவேன், இவங்க செஞ்சால் நான் செய்வேன், இந்த விஷயம் சரியாயிட்டா நான் சரியாயிடுவேன். இது எல்லாமே பெறக்கூடியது. இது வள்ளல் தன்மையே கிடையாது அப்படின்றார். இது போல் மற்றவங்க மாறினா நான் மாறுவேன், அவங்க செஞ்சால் நான் செய்கிறேன், இதுக்கு பேர் வள்ளல் தன்மை கிடையாது.
ஒருவர் கொடுத்தாலும் இல்லை என்றாலும் பாபா எல்லாமே கொடுத்துட்டார். பாபா ஒருவருக்கு கூட குறைய வைக்கல, அல்லது ஒருத்தவங்களுக்கு கூட ஒருத்தவங்களுக்கு குறையாலாம் கொடுக்கல. எல்லாருக்கும் ஒரே பாடம்தான். அது 60 வருட ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே பாடம்தான் அப்படின்றார். அதே ஞானம்தான், அதே அன்பு தான், அதே சர்வ சக்திகள் தான், அனைவருக்குமே ஒன்றா தான் கொடுத்துருக்கார். 16 சக்தி கொஞ்சம் பேருக்கு, 8 சக்தி கொஞ்சம் பேருக்கு அப்படியும் கிடையாது. அதனால் பாபா எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆஸ்தி தான் கொடுத்துருக்கார். தந்தை அனைவருக்குமே நிரப்பி தான் கொடுத்துருக்காரு. அப்படி நிரம்பிய வள்ளல் ஆவாரே தவிர அவர் பெறுபவர் கிடையாது. நானே தர வேண்டும், பிறர் கொடுத்தாலும் இல்லை என்றாலும் பெரும் எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாதுன்றார். கொடுக்கணுன்ற எண்ணம் தான் வரணும் அப்படின்றார். எந்த அளவிற்கு நீங்கள் தருவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வள்ளல் ஆகிறீங்களோ அந்த அளவுக்கு பொக்கிஷங்கள் கூட வளர்ந்துக்கிட்டே போகும் அப்படின்றாரு. அதனால் பாபா சொல்கிறாரு, தருவதே பெறுவதற்கு சமம் அப்படின்றார். அதனால் பெற வேண்டாம், கொடுங்க, கொடுக்கறதே நீங்கள் பெறுவதற்கு சமம். புரிஞ்சுதா குழந்தைங்களே அப்படின்னு சொல்கிறார். நேரத்தின் அழைப்பு என்ன? வள்ளல் ஆகுங்க. ஒரு சொல்லை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. என்ன ஆனாலும் வள்ளல் என்ற சொல்லை சதா நினைவில் வச்சுக்கோங்க. ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத நிலைக்கு வாங்க. எதையுமே பெறுவதற்கான விருப்பம் இல்லை எனும் அனுபவம் இல்லாத நிலை வேணும். பிராப்திகள் அனைத்தும் நிரம்பிய நிலை வேணும் அப்படின்றார். எல்லாருமே முழுமை பெறுவது தானே ஆசைப்பட்றீங்க அப்படின்ற, இல்லை எவ்வளோ கிடைச்சதோ கிடைக்கட்டும் அது போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சம்பூர்ணம் அடையணும்னு தானே ஆசைப்பட்றீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அதனால் அதற்கான முயற்சிக்கு வாங்க. காலத்துக்கு ஏற்ப பாபாட்ட எடுங்க, மற்றவர்கள்ட்ட கொடுங்க அப்படின்றார். இப்பொழுது பக்கா ஆயிட்டீங்க தானே? குழந்தை பருவ விளையாட்டெல்லாம் முடிவுக்கு வந்துடுச்சு தானே அப்படின்னு கேட்குறாரு. இப்போது அனுபவி ஆயிட்டீங்க. பாப்தாதாவும் கேட்குறாரு, எந்த அளவுக்கு பழைய குழந்தைகள் பக்கா ஆகிறாங்களோ அந்த அளவுக்கு புதிதாக வருபவர்கள் கூட ஈஸியாக பக்காவாக ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நல்லது. வரதானம். உள்ளத்தில் ஒரு திலாராமை வைத்து ஒருவரோடு அனைத்து சர்வ சம்பந்தங்களையும் அனுபவம் செய்யும் திருப்தி ஆத்மா ஆகுங்கள். உள்ளத்தில் ஒரு திலாராமை வைத்து அந்த ஒருவரோடைய சர்வ சம்பந்தங்களையும் அனுபவம் செய்யக்கூடிய திருப்தி ஆத்மா ஆகுங்கள். வரதானத்தின் விளக்கம். ஞானத்தை உள்ளடக்கும் இடம் புத்தி, ஆனால் அன்பானவரை உள்ளடக்கும் இடம் உள்ளம். சில பிரியதர்ஷினிகள் அதிகமாக புத்தியை செயல்படுத்துகிறார்கள். ஆனால் பாப்தாதா உண்மையான உள்ளத்திலேயே உறைபவர். எனவே உள்ளத்தின் அனுபவம் உள்ளமே அறியும், திலாராம் அறிவார். அதனால் உளமாற சேவை செய்தாலும் நினைவு செய்தாலும் அதில் உழைப்பு குறைவு, திருப்தி அதிகம். உளமாற செயல்படுபவர்கள் என்றென்றும் திருப்தியான பாடல் பாடுவார்கள். அவர்களுக்கு தக்க சமயத்தில் ஒருவரிடமிருந்து சர்வ சம்பந்தங்களின் அனுபவம் கூட ஏற்படும். அதனால் உள்ளத்தில் பாபா வச்சு நினைவு செய்யுங்க. அந்த உள்ளத்தில் அவரோட நீங்கள் சர்வ சம்பந்தத்தின் அனுபவியாக மாறுங்க. அப்போ திருப்தி அனுபவம் செய்யலான்றார். ஸ்லோகன். அமிர்த வேளையில் தெளிவான புத்தியுடன் அமர்ந்தால் சேவைக்கான புது விதிகள் உதயமாகும். நல்லது. ஓம் சாந்தி.